ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லைஸ் கார்டு மூலமாக நம்ம வந்து ஆன்லைனில் ஏர்ன் பண்ணிக்கவும் முடியும். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டு ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அன்லிமிட்டடாகவே வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ரெஃபரலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபீஸ் வரைக்கும் உங்களோட கார்டுலேயே வந்து கிரெடிட்டட் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் லைவ் டெமோவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லைஸ் கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கூடவே நம்மளோட ரெஃபரல் கோடும் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் வந்து அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்வைட் கோடு, அதாவது வந்து 300 ரூபீஸ் வரைக்கும் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இப்போ வந்துட்டு எப்படி நம்ம ஒருத்தரை இன்வைட் பண்ணுறது மூலமாக எப்படி நம்ம ஸ்லைஸ் கார்டில் வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னோட ஸ்லைஸ் கார்டு அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்களோ அதோட கடன் அமௌண்ட் தான் இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ஏர்ன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து பார்க்கலாம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதையும் இதில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரெஃபரல் மூலமாக நான் வந்து ஏர்ன் பண்ண அமௌண்ட் வந்து இது வந்து ஒருத்தர் நம்மளோட ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா நமக்கு வந்து 300 ரூபீஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 500 ரூபீஸ் வரைக்கும் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்துட்டு அதை வந்து 300 ரூபீஸாக வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து ஒன்ஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இதை ஷேர் பண்ணி உங்களோட ரெஃபரல் கோடு மூலமாக அவங்கள வந்து ஜாயின் பண்ண வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஃபரல் கோடுக்கு வந்து 300 ரூபீஸ் வரைக்கும் வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம ரெஃபரல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த பேஜ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட் 300 இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சிலருக்கு இந்த ஆப்ஷன் வந்து இதில் வந்து ஷோ ஆகாது. ஸோ அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரொஃபைல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுலேயே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்வைட் ஃப்ரெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்னோட இன்வைட் கோடு. ஸோ நீங்கள் வந்து இப்போது ஸ்லைஸ் கார்டில் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து இன்வைட் கோடு வந்து கீழே கேட்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இந்த கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ரெஃபரல் வந்து எனக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரெஃபரலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபீஸ் வரைக்கும் கிடைக்கும். ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த ஸ்லைஸ் கார்டு அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்து கிடைக்காது. பட் உடனே உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து காமிக்கும். ஸோ இந்த பர்சன் வந்து உங்களோட ரெஃபரல் கோடை வந்து யூஸ் பண்ணி ஸோ ஸ்லைஸ் கார்டுக்கு வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் வந்து எப்போ பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த 300 ரூபீஸ் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவை வந்து உங்களோட ரெஃபரல் கோடு மூலமாக ஜாயின் பண்ண வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈச் ரெஃபரலுக்கு உங்களுக்கு 300 ரூபீஸ் வரைக்கும் வந்து அமௌண்ட் வந்து கிடைக்கும். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது 500 ரூபீஸ் வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து 300 வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 300 ரூபீஸ் எங்கே வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இந்த எம்டி லொகேஷனில் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட அக்கௌண்ட்லேயே வந்து கிரெடிட்டட் ஆகும். அதை வந்து இதில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரெஃபரலை யூஸ் பண்ணி ஒரு 4-5 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் இது மூலமாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு இந்த கார்டில் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து என்னோட கார்டோட லிமிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,000 தான். பட் என்னோட கார்டில் இப்போ இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15,282 ரூபா வந்து இருக்குது. ஸோ அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கவும் முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒருத்தரை ரெஃபரல் பண்ணி நம்ம மூலமாக ஜாயின் பண்ண வச்சு நம்ம வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு வந்து தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து எப்படி நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எம்டி பிளேஸில் வச்சு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆல்ரெடி நம்ம வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இதில் வந்து எமர்ஜென்சி கேஷ் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து கடன் வாங்குற மெத்தடு. ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா 1000 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அதுக்கு சர்வீஸ் சார்ஜ் அது போக வட்டியும் வந்து அடிஷ்னலாக வந்து ஆட் ஆகும். ஸோ இந்த மெத்தடை வந்து இந்த இடத்துல ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ நமக்கு வந்து ரெஃபரல் அமௌண்ட் வந்து கிரெடிட்டட் ஆயிடுச்சு. இந்த அமௌண்ட்டை நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா
நீங்கள் வந்து உங்களோட பேடிஎம் அப்ளிகேஷனை லாகின் பண்ணி அதோட வாலெட்டில் வந்துட்டு இந்த அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் வந்து பிடிக்க மாட்டாங்க. உங்களுக்கு வந்து பேடிஎம் மூலமாக 1000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா 33 ரூபாய் வந்து உங்களுக்கு சார்ஜபிள் வந்து பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் வாலெட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஆட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆட் பண்ணும்போது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்லைஸ் கார்டோட நம்பரை வந்து கொடுத்து நீங்கள் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து உங்களோட ஸ்லைஸ் கார்டிலேருந்து டெபிட்டட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ ஆல்ரெடி நான் வந்து அது மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பார்த்தேன், எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 ரூபாய் பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ பேடிஎம் ஆட் மணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தாலே தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 516 ரூபாய் 50 காசு வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ 500 ரூபா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன், 16 ரூபா 50 காசு வந்து இதுக்கு வந்து சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட பணத்தை வந்து மூவ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இங்கேருந்து எமர்ஜென்சி கேஷ் ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் மட்டும் பண்ணாதீங்க. ஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பொருள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா கூட இதில் இருந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்காது. அந்த பர்டிகுலர் அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஷாப்பிங் வந்து பண்ணிக்கவும் முடியும். நம்மளோட வியூவர்ஸ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்லைஸ் கார்டு வந்து அப்ரூவல் ஆயிருக்கு, நிறைய பேருக்கு அப்ரூவல் ஆயிருக்குது. ஸோ நான் வந்து நோட்டிஃபிகேஷன் மூலமாக இது வந்து தெரிஞ்சுக்கினேன். ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்லைஸ் கார்டு வந்து அப்ரூவல் வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களையும் ஜாயின் பண்ண வைங்க. உங்களுக்கு வந்து இதனால் ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் கார்டுக்கும் ஸ்லைஸ் கார்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, எந்த கார்டு வந்து பெட்டரான சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ இதை பற்றின டீட்டெயில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.